வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா தண்டகாரண்யம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோர் தான் பார்க்குறோம். இயக்குனர் ப. ரஞ்சித் தயாரிப்பில் அட்டகத்தி தினேசு கலையரசன் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் தான் வந்து தண்டகாரண்யம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பப்பியூர் என்ற மலை கிராமத்தில் சேர்ந்தவர் தான் சடையன். யார்? நம்ம அட்டகத்தி தினேசு. இவர் வந்து தனது தம்பி முருகனை வந்து கலையரசனை வந்து வன அதிகாரியாக வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அதுக்காண்டியே வந்து முருகனை வந்து 7 ஆண்டுகளாக வந்து தற்காலிக ரேஞ்சராக வந்து வேலை பார்க்க வந்து ஒரு உயர் அதிகாரியாக இருக்காங்களே அங்கே வந்து அருள்தாஸோட வந்து சேர்றாங்க. அப்போ வந்து அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு மோதல் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுது. இதனாலே வந்து இந்த பணியை வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து என்னமோ வந்து அதிகாரி வந்து இது பண்ணுறான். அதனாலே வந்து இந்த வேலை வந்து கிடைக்காமே வந்து இதாகிடுது. அதனாலே வந்து நொறுங்கி போகிறாங்க. பின்ன வந்து இராணுவ பட்டில் வந்து சேர ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தனியார் பயிற்சி மையத்துக்கு வந்து செல்கிறாரு முருகன். அங்கே வந்து சபீர் பாலஸ்கருடன் ஆகியோரோட வந்து கடுமையான பயிற்சி வந்து எடுக்கிறாங்க. ஆனால் சபீர் வந்து அடிக்கடி இவர்களை வந்து வம்புழுத்துக்கிட்டே இருக்கிறான். அதே சமயம் வந்து ஊரில் வந்து பணக்காரராக இருக்கும் முத்துக்குமாரோடன் சடையனுக்கு வந்து ஏலம் எடுப்பது தொடர்பான மோதல் வந்து ஏற்படுது. அதனைத் தொடர்ந்து முத்துக்குமாரை வந்து தம்பிக்காக வந்து செயலுக்கு வந்து அனுப்புகிறாங்க சடையனை. முருகனுக்கு வேலை வந்து கிடைச்சதா, முத்துக்குமார் சடையன் இருவருக்கும் வந்து பகை என்ன ஆனது என்பது அந்த படத்தோட மீதி கதை. 2008 வந்து இந்த கதையை வந்து நடப்பது போல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த இயக்குனர் அதியன் ஆதிகிறது வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. முருகனாக கலையரசன் வந்து வாழ்ந்தே இருக்கிறாரு இந்த படத்தில். அந்தளவுக்கு வந்து நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு. அதே போல் தினேசும் வந்து மிரட்டலான நடிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. சபீர் பாலசரவணன், முத்துக்குமார், அருள்தாஸ் ஆகியோர் நல்ல கதாபாத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. இவர்களை தாண்டி வந்து பார்வையில் வந்து பயமுறுத்துகிறார் யுவன் மயில்சாமி. அடுத்து வந்து உஸ்தாத் என்ற கதாபாத்திரத்தோட மிடுக்கான அதிகாரியாக வந்து அடக்குமுறை வந்து செஞ்சுக்கிறாங்க. பயிற்சி மையத்தில் வந்து ஆரம்பிக்க கதை, பின்னர் பிளாஸ்பேக்கில் மலைவாழ் மக்கள் ஒரு அதிகாரியாக போராடுவது காட்டுகிறது. அதில் நடக்கும் அரசியல் கடத்தல் என பல விஷயங்களை வந்து காட்சியை வந்து இயக்குனர் வந்து கொடுத்துருக்காரு. ஐஸ்டின் பிரபாரன் பின்னணி இசையும் வந்து பிரதீபின் கேமராவும் இந்த படத்துக்கு வந்து வலு சேர்த்துருக்காங்க. இடைவெளிக்கு பிறகு வந்து கலையரசனுக்கு தெரிய ஒரு உண்மை யூகிக்கக்கூடிய இருந்தால் கூட நல்ல எமோஷனல் காட்சியை வந்து ஓ பிரியா பாடலுக்கு வந்து கதாநாயகை வந்து வன்சுமை வந்து ரசிக்க வைக்கிருந்திருக்காங்க. அதை தாண்டி வந்து காதல் வசனம் மட்டுமின்றி ஒரு காட்சியில் வந்து ஆக்ரோஷமாக வந்து நடிச்சிருக்காங்க. வட மாநிலத்தில் வந்து ஒரு முக்கிய சம்பவத்தை கையில் எடுத்திருக்காரு இயக்குனரே. அதோட வந்து திரைக்கதை கொண்டு செல்லாமல் இன்னொரு ஹீரோக்களும் முக்கியத்துவம் தரணும் அப்படிங்காண்டி தினேஷ் கதாபாத்திரத்துக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு. இது 2 படங்களும் வந்து பார்ப்பது போல் அப்படி வந்து கிளைமேக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எளிதில் யூகிக்கக்கூடிய கதையை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் அழுத்தமான கதை, நடிப்பு, யதார்த்த காட்சின்னு தான் சொல்ல முடியும். இசையும் சொல்லலாம், பல்ப்புன்னு சொல்லலாம், யூகிக்க முடிய திரைக்கதையை தான் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் விசாரணை, விடுதலை மாதிரியான படங்களை வந்து வரிசையில் வந்து டாஸ்மார்க்ஸ் வாங்கியிருக்குது இந்த தண்டகாரண்யம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 தான் கொடுக்கலாம். ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.